வணக்கம், நமஸ்தே. மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 3 பகுதி 3 பாட் 2 பாடம் 2 விட்டமின் விட்டமின் என்ற பாடத்தை படிக்கவிருக்கின்றோம். இது உரைநடையில் வருகின்றது. பாக் 3 என்பது உரைநடையில் உள்ளது. இந்த உரைநடையின் 2வது பாடத்தை படிக்கவிருக்கின்றோம். விட்டமின். பிருஷ்ட சங்கியா 77, பக்கம் எண் 77. இந்த பாடத்தில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின்கள் எந்த அளவு தேவை என்பதை பற்றி விளக்கமாக கூறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பாடத்தை பார்க்கலாம். शरीर को दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आहार लेता है. தனது உடலை சுறுசுறுப்பாகவும் வலிமையாகவும் வைத்துக்கொள்ள மனிதன் பலவிதமான உணவுகளை எடுத்துக்கொள்கின்றான். துருஸ்த் என்றால் சுறுசுறுப்பாக, துடிதுடிப்புடன் என்று சொல்வோம் அல்லவா, அதுதான். மஜ்பூத் மஜ்பூத் என்றால் வலிமையான, மஜ்பூத் என்றால் வலிமையான, வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு விபின்ன பிரகார்க்கே பலவிதமான, ஆகார் என்றால் உணவு, லேத்தாக எடுத்துக்கொள்கின்றான். கஹா ஜாத்தா ஹை கி ஸ்வஸ்த் ஷரீர் மே ஸ்வஸ்த் மஸ்திஷ்க் ரஹதா ஹை. நல்ல உடம்பில்தான், நல்ல ஆரோக்கியமான உடம்பில்தான் ஆரோக்கியமான மூளை, ஆரோக்கியமான மனம் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. கஹா ஜாத்தாகே என்றால் சொல்லப்படுகின்றது. ஸ்வஸ்த ஷரீர் என்றால் ஆரோக்கியமான உடல், ஸ்வஸ்த மஸ்திஷ்க என்றால் ஆரோக்கியமான மூளை, ஆரோக்கியமான சிந்தனை என்பது பொருள். தந்துருஸ்தி சே பட்கர் தூசரி சம்பத்தி நஹி ஹை. உடல் ஆரோக்கியத்தை காட்டிலும் சிறந்த சொத்து என்பது எதுவும் இல்லை. தந்துருஸ்தி என்றால் ஆரோக்கியம், படுக்கர் என்றால் அதை காட்டிலும், சம்பத்தி என்றால் செல்வம். दुरुस्त और चुस्त रहने के लिए विटामिनों से भरा आहार लेने की ज़रूरत है. துருஸ்த் என்றால் துடிதுடிப்புடன் இருத்தல், சுறுசுறுப்பாக இருத்தல். சுஸ்து என்பதும் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கின்றது. சுறுசுறுப்பாக, துடிதுடிப்புடன் இருப்பது, சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்பது என்ற பொருளை சுஸ்து என்ற சொல் கொடுக்கின்றது. ரஹனே கேலியே, அப்படி இருப்பதற்கு விட்டமினோ சே பரா ஆகார், வைட்டமின்கள் நிறைந்த ஆகாரம், விட்டமினோ சே பரா நிறைந்த ஆகாரம், லேனே கி ஜரூரத் ஹை எடுத்துக்கொள்வது அவசியமாகும். ஜரூரத் என்றால் அவசியம். ஏ பி சி டி ஆதி கை महत्वपूर्ण விட்டமின் ஹை. ஏ பி சி டி போன்ற, ஆதி முன்பக்கம் ஈக்கி மாத்திரா வந்து உள்ளது, அதை கவனியுங்கள். முன்பக்கம் வரும்பொழுது ஈக்கி மாத்திரா வரும்பொழுது அது போன்றவை என்ற பொருளை கொடுக்கின்றது. அதை விடுத்து ஆதி என்று பின்பக்கம் வந்தால், ஈக்கி மாத்திரா வந்தால் பழக்கம் என்ற பொருளாகிவிடும். எனவே மாத்திரைகள் போடும்போது சரியாக போட வேண்டும், இல்லை என்றால் அர்த்தம் மாறிவிடும். ஆதி போன்ற கை महत्वपूर्ण விட்டமின் ஹை, பல முக்கியமான வைட்டமின்கள் உள்ளன. विटामिन हमें खाने की चीज़ों से मिलते हैं. வைட்டமின்கள் நமக்கு சாப்பிடும் பொருட்களிலிருந்து கிடைக்கின்றன. ஹமே, ஹமே என்றால் நமக்கு, ஹம் ப்ளஸ் கோ, ஹம்கோ அல்லது ஹமே. விட்டமின் ஹமே, வைட்டமின்கள் நமக்கு, கானே கி சீஸோ சே சாப்பிடும் பொருட்களில் இருந்து. சீஸ் என்பது பெண்பால் சொல், எனவே கீ என்று வந்திருக்கின்றது. இந்த பாடங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த கீ எங்கெல்லாம் போடப்பட்டுள்ளது என்பதை கவனித்தாலே ஆண்பால் பெண்பால் சொற்கள் என்ன என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு விட முடியும். இதையும் கவனித்து கொண்டே படிக்க வேண்டும், சரியா? கானே கி சீஸோ சே மில்தே ஹை,
சாப்பிடும் பொருட்களிலிருந்து கிடைக்கின்றன. புள்ளி வைத்துள்ளது பாருங்கள். இது பன்மையை குறிக்கும். अलग अलग विटामिनों की कमी से अलग अलग बीमारियां पैदा होती हैं. अलग अलग विटामिनों की कमी से ஒவ்வொரு வைட்டமின்களின் குறைபாட்டினால், ஒரு தனித்தனியான ஒவ்வொரு வைட்டமினின் குறைபாட்டினால், கமீசே என்றால் குறைபாட்டினால், கமி என்றால் குறைவு. தமிழில் கூட கம்மி என்று சொல்கின்றோம் அல்லவா, குறைவாக இருக்கும்போது கம்மியாக இருக்கின்றது என்று கூறுகின்றோம் அல்லவா, அதுதான் ஹிந்தியில் கமி. கமி சே அலக் அலக் பீமாரியா पैदा होती हैं. தனித்தனியான ஒவ்வொரு விதமான பீமாரியா என்றால் நோய்கள், ஒவ்வொரு விதமான நோய்கள் உண்டாகின்றன. ஒவ்வொரு வைட்டமின் குறைபாட்டினால் ஒவ்வொரு விதமான நோய்கள் உண்டாகின்றன என்பது பொருள். பீமாரி என்றால் நோய், பீமாரியா என்றால் நோய்கள். பீமாரி என்று போடும்பொழுது ரீ என்று ஈக்கு மாத்திரா போடுவோம். அதே பன்மை பீமாரியா என்று எழுதும்போது குறில் ஈ வந்துவிடும். பீமாரி நோய், பீமாரியா. சரியா? இது எல்லாமும் கவனித்து கொள்ள வேண்டும். आवश्यक खाद्य पदार्थों का सेवन करने से विटामिनों की कमी दूर होती है. आवश्यक खाद्य पदार्थ என்றால் தேவைப்பட்ட சாப்பிடும் பொருட்கள். காத்திய பதார்த்த என்றால் சாப்பிடும் பொருட்கள். பதார்த்தோம் கா சேவன் கர்ணே சே, சேவன் கர்ணா அருந்துதல், சாப்பிடுதல் என்பது பொருள். தேவையான சாப்பாட்டு பொருட்களை சாப்பிடுவதனால், கர்ணேசே சேவன் கர்ணேசே அருந்துவதனால், சாப்பிடுவதனால், விட்டமினோங்கி கமி தூர் ஹோத்தி ஹே, வைட்டமின்கள் குறைபாடு நீங்கி விடுகின்றன, விலகி விடுகின்றன. दूर होती है நீங்கி விடுகின்றன, விலகி விடுகின்றன. அடுத்த பத்தி. शरीर में ये विटामिन की कमी से फेफड़े को हानि पहुंचती है. உடலில் ஏ வைட்டமின் குறைபாட்டினால் நுரையீரல்களுக்கு கெடுதல் உண்டாகின்றன. கமீசே என்றால் குறைபாட்டினால். ஷரீர் மே ஏ விட்டமின் கி கமீசே, உடலில் ஏ வைட்டமின் குறைபாட்டினால். பேப்படே, பேப்படே என்றால் நுரையீரல்கள். பேப்படா நுரையீரல், பேப்படே நுரையீரல்கள். பேப்படே கோ நுரையீரல்களுக்கு. ஹானி பहुंचती है, ஹானி என்றால் கஷ்டம், நஷ்டம். ஹானி என்பது நஷ்டத்தையும் குறிக்கும், கஷ்டத்தையும் குறிக்கும். நுரையீரல்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றன. பहुंचती है என்றால் உண்டாகின்றது. நுரையீரல்களுக்கு கெடுதல் உண்டாகின்றது. நுரையீரல்களுக்கு கெடுதல் உண்டாகின்றது. शरीर में ये विटामिन की कमी से फेफड़े को हानि पहुंचती है. உடலில் ஏ வைட்டமின் குறைபாட்டினால் நுரையீரல்களுக்கு கெடுதல் உண்டாகின்றது. கமீசே என்றால் குறைபாட்டினால். பேப்படே, பேப்படே என்றால் நுரையீரல்கள். பேப்படா ஒருமை, பேப்படே பன்மை. பேப்படே கோ நுரையீரல்களுக்கு. ஹானி, ஹானி என்றால் கெடுதல், நஷ்டம் என்பது பொருள். நஷ்டம் பहुंचती है, பहुंचती है என்றால் ஏற்படுகின்றது. ஏ வைட்டமின் குறைபாட்டினால் நுரையீரல்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது. आँखों की चमक चली जाती है. आँखों की चमक கண்களின் ஒளி போய்விடுகின்றது, பிரகாசம் போய்விடுகின்றது. சமக் என்றால் பிரகாசம், ஒளி. ஆங்கோं की चमक, கண்களின் ஒரு பளபளப்பு இருக்கின்றது அல்லவா, அந்த பளபளப்பு போய்விடும். சலி ஜாத்தி है போய்விடுகின்றது. विटामिन ए दूध और उससे बने मक्खन, मलाई और पनीर से मिलता है. विटामिन ए எங்கிருந்தெல்லாம் கிடைக்கின்றது? தூத் பால், ஆர் மற்றும் உசுசே பனே மக்கன் அதிலிருந்து செய்யப்பட்ட. உசுசே பனே என்றால் அதிலிருந்து செய்யப்பட்ட. மக்கன், மக்கன் என்றால் வெண்ணெய். மலாய் என்றால் மலாய், மலாய் சாப்பிடுவோம் அல்லவா, தூத் மலாய் என்றால் சாப்பிடுவோமே. और பனீர், பனீர் என்றால் பனீர். நாம் பலவிதமான பொருட்களை செய்து சாப்பிடுகின்றோம் பனீரை கொண்டு அல்லவா, பனீர் கடையில் விற்கின்றார்கள். இந்த பனீர் ஆகியவற்றில் இந்த வைட்டமின் ஏ கிடைக்கின்றது. மில்தாக என்றால் கிடைக்கின்றது.
बी विटामिन सबसे महत्वपूर्ण है. பி வைட்டமின் எல்லாவற்றை விடவும் முக்கியமானது. சப்சே என்றால் எல்லாவற்றை காட்டிலும், महत्वपूर्ण என்றால் முக்கியமானது. शरीर में इसकी कमी होने से नसें कमज़ोर हो जाती हैं. शरीर में உடலில் इसकी कमी होने से இதன் குறைபாட்டினால், इसकी कमी என்றால் இதன் குறைபாடு, होने से இதன் குறைபாடு ஏற்படுவதனால், நசே நசே என்றால் நரம்புகள், கம்சோர் ஹோ ஜாத்தி ஹே வலுவிழந்து போகின்றன. கம்சோர் வலுவிழந்து, கம்சோர் ஹோ ஜாத்தி ஹே வலுவிழந்து போகின்றன. ஆத்மி பாத் பாத் மே குஸ், ஆத்மி பாத் பாத் மே குஸ்ஸா கர்த்தா ஹே மனிதன் ஒவ்வொரு விஷயத்திலும் கோபப்படுவான். குஸ்ஸா கர்த்தா ஹே என்றால் கோபப்படுவான். विटामिन बी गोभी, प्याज, हाथ से कुटे हुए चावल आदि से मिलता है. विटामिन बी गोभी, गोभी என்றால் முட்டைக்கோசு, प्याज, प्याज என்றால் வெங்காயம், हाथ से कुटे हुए चावल என்றால் கைக்குத்தல் அரிசி. கைக்குத்தல் அரிசி என்பது மிகவும் உயர்ந்தது, அது இப்பொழுதெல்லாம் கிடைப்பதில்லை. हाथ से कुटे हुए चावल என்றால் கையினால் குத்தப்பட்ட அரிசி, கைக்குத்தல் அரிசி. ஆதிசே மில்தா ஹே அவற்றிலிருந்து, ஆகியவற்றிலிருந்து கிடைக்கின்றது. விட்டமின் பி கோபி, பியாஜ், हाथ से कुटे हुए चावल आदि से मिलता है. அடுத்தது, शरीर में सी विटामिन की कमी से मसूड़ा खराब हो जाता है. உடலில் சி வைட்டமின் குறைபாட்டினால் மசூடா, மசூடா என்றால் பல் ஈர், கம்ஸ் என்று கூறுகின்றோம் அல்லவா, खराब हो जाता है கெட்டு போய்விடும். खराब हो जाता है என்றால் கெட்டு போய்விடும். उससे खून निकलने लगता है அதிலிருந்து ரத்தம் வடிய துவங்குகின்றது, ரத்தம் வெளிவர துவங்குகின்றது. खून என்றால் ரத்தம், நிக்கல்னே லகுத்தாக என்றால் வெளிவர துவங்குகின்றது. லகுத்தாக என்பதற்கு இங்கு துவங்குகின்றது என்பது பொருள். विटामिन सी नींबू, आलू, हरी मिर्च आदि से मिलता है. வைட்டமின் சி எங்கெல்லாம் கிடைக்கிறது? நீம்பு எலுமிச்சம்பழம், ஆலு உருளைக்கிழங்கு, ஹரி மிர்ச் பச்சை மிளகாய், ஆதி சே ஆகியவற்றிலிருந்து மில்தாக கிடைக்கின்றது. அடுத்த பத்தி, बच्चों की पुष्टि और विकास के लिए विटामिन डी की ज़रूरत है. குழந்தைகள் புஷ்டியாக இருப்பதற்கு, புஷ்டி என்றால் ஆரோக்கியமாக வலுவாக இருப்பதற்கு, விகாஸ் கேலியே அவர்களின் வளர்ச்சிக்கு, விகாஸ் என்றால் டெவலப்மெண்ட் வளர்ச்சி, குழந்தைகள் புஷ்டியாக இருப்பதற்கும் அவர்கள் வளர்ச்சிக்கும் விட்டமின் டி கி ஜரூரத் ஹே வைட்டமின் டி மிகவும் தேவையாகும். ஜரூரத் ஹே தேவை. उसकी कमी से दांत के निकलते समय बच्चों को तकलीफ होती है. उसकी कमी से அதன் குறைபாட்டினால், கமி சே குறைபாட்டினால், தாந்த் நிக்கல்தே சமய பல் முளைக்கும் பொழுது, குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் அல்லவா, பல் வெளியில் வரும் அல்லவா, இந்த வெளியில் வருவதைத்தான் நிக்கல்தே சமய என்று கூறுகின்றார்கள். வெளிவரும் சமயத்தில் பல் உள்ளிருந்து வெளிவர வேண்டும். அந்த வெளிவரும் நேரத்தில் நிக்கல்தே சமய பச்சோங்கோ குழந்தைகளுக்கு தக்லீஃப் ஹோத்தி ஹே சிரமம் ஏற்படும். வைட்டமின் டி குறைவதனால் குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் பொழுது, பல் வெளியில் வரும்பொழுது சிரமம் ஏற்படும். தக்லீஃப் ஹோத்தி ஹே, தக்லீஃப் என்றால் சிரமம். विटामिन डी की कमी से हड्डियाँ टेढ़ी हो जाती हैं. विटामिन डी की कमी से विटामिन डी इन குறைபாட்டினால் हड्डियाँ, हड्डियाँ என்றால் எலும்புகள், டேடி ஹோ ஜாத்தி ஹே, டேடி என்றால் வளைந்து போகுதல், வளைந்து போகும் எலும்புகள் வளைந்து போகின்றன. டேடி ஹோ ஜாத்தி ஹே வளைந்து போய்விடுகின்றன. ஹட்டியா என்பது பெண்பால் சொல், எனவேதான் ஹோ ஜாத்தி ஹே என்று வந்துள்ளது. சரியா? இப்படி வினை சொற்களை கொண்டும் நாம் அதில் உள்ள சொற்கள் ஆண்பாலா பெண்பாலா என்று புரிந்து கொள்ளலாம். இங்கு ஹட்டியா என்பது பெண்பாலாக இருப்பதனால் ஹோ ஜாத்தி ஹே என்று வந்துள்ளது. சரியா?
अंडे की जर्दी दूध मलाई मक्खन पनीर आदि से डी विटामिन ज़्यादा मिलता है। अंडे की जर्दी दूध मलाई मक्खन और पनीर आदि से डी विटामिन ज़्यादा मिलता है। अंडे की जर्दी என்றால் மஞ்சள் கரு என்று கூறுவோம் அல்லவா, அதைத்தான் ஜர்தி என்று சொல்வார்கள். அண்டா என்றால் முட்டை, முட்டையின் மஞ்சள் கரு, தூது பால், மலாய், மலாய் என்பது இந்த பாலாடை கட்டி என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா, மலாய் என்றும் சொல்வோம், அதிலிருந்து, மற்றும் மக்கன் வெண்ணெய், பனீர், பனீர் என்றால் நமக்கு தெரியும் பனீர், ஆதி சே ஆகியவற்றிலிருந்து டி விட்டமின் ஜியாதா மில்தா ஹே, டி வைட்டமின் அதிகமாக கிடைக்கின்றது. धूप से भी विटामिन डी काफ़ी मिलता है. धूप என்றால் சூரிய வெளிச்சம், சூரிய ஒளி, சூரிய ஒளியிலிருந்தும் வைட்டமின் டி தேவைப்பட்ட அளவு கிடைக்கின்றது. காஃபி மில்தாக என்றால் தேவைப்பட்ட அளவு கிடைக்கின்றது. आदमी को तंदुरुस्त रहने के लिए संतुलित आहार की ज़रूरत है. आदमी को तंदुरुस्त रहने के लिए, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, அவன் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சந்துலித் ஆகார், சந்துலித் ஆகார் என்றால் பேலன்ஸ்டு டயட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். சரிவிகித உணவு, சரிவிகித உணவு அவசியம். ज़रूरत है மிகவும் அவசியம். संतुलित आहार का मतलब है, संतुलित आहार என்றால் என்ன பொருள், பேலன்ஸ்டு டயட், சரிவிகித உணவு என்றால் என்ன பொருள். शरीर निर्माण के लिए आवश्यक प्रोटीन, स्वस्थ रहने के लिए आवश्यक विटामिन, खनिज, लवण और पानी का सेवन. என்னெல்லாம் செய்ய வேண்டும்? शरीर निर्माण के लिए आवश्यक प्रोटीन, உடல் வளர்ச்சிக்கு தேவையான, உடல் அமைவதற்கு தேவையான, ஷரீர் நிர்மான் என்றால் உடல் கட்டுமானத்திற்கு, உடல் வளர்ச்சிக்கு தேவையான, கேலியே என்றால் அதற்காக, ஆவஷ்யக் தேவைப்பட்ட, புரோட்டீன், புரோட்டீன் சத்து, ஸ்வஸ்த் ரஹனே கேலியே ஆவஷ்யக் விட்டமின், ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நோய் நொடியின்றி இருப்பதற்காக தேவையான வைட்டமின்கள். கணிஜ, கணிஜ என்றால் கனிமப் பொருட்கள். லவண, லவண என்றால் தாது உப்புக்கள், லவன் என்பதற்கு உப்பு என்பது பொருள், இங்கு கணிஜ லவன் என்றால் தாது உப்புக்கள் என்பது பொருள். ஓர் பானிகா சேவன், நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். சேவன் என்றால் அருந்துதல். இதெல்லாம் சரிவிகித உணவு என்று கூறப்படுகின்றது. ஆகார சக்தி கோ கேலரி கஹத்தே ஹேன். கேலரி என்ற சொல்லுக்கும் இங்கே அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகார சக்தி, உணவினால் நமக்கு கிடைக்கும் சக்திக்கு கேலரி என்று கூறுகின்றோம். எவ்வளவு சக்தி கிடைத்தது இந்த உணவு சாப்பிட்டதனால் என்பதை குறிக்க கேலரி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. சரி, இப்பொழுது இந்த பாடத்தில் உள்ள சில சொற்களின் அர்த்தங்களை பார்ப்போம். ஷப்தார்த், ஷப்தார்த் என்றால் சொற்களின் பொருள்கள். தந்துருஸ்தி உடல் ஆரோக்கியம், பீமாரி நோய், கம்சோர் பலவீனம், ஹட்டி எலும்பு, கூன் இரத்தம், மஸ்திஷ்க் மூளை, ஷரீர் உடல், சேவன் கர்னா உட்கொள்ளுதல் அருந்துதல், ஜரூரத் தேவை, மில்னா கிடைத்தல். சரியா? இந்த பாடம் நன்றாக புரிந்ததா? இது புரிந்தது என்றால் உங்களுக்கு இதற்கு மேலும் உள்ள வீடியோக்கள் தேவைப்படும், உபயோகமாக இருக்கும் என்று தோன்றினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, தன்யவாத்.